இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டுருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட் தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார். ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணுன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசர் சர்டிஃபை பண்ண அதான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசர். அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு. அந்த ஸ்கூல் தெரியும் சார். அதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோடு இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் மிஸ் ஆகிறது இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திகிட்டு இருக்கார் அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷனில் அதில் நம்ம மாறுதல், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.